எங்களை ஊட்டையில் வந்து பாடுங்க காத்தங்கிற ஓரத்தில் ஒரு சாப்பாடு இல்லை. எங்களை ஊட்டையில் வந்து பாடுங்க காத்தங்கிற ஓரத்தில் ஒரு சாப்பாடு இல்லை. எங்களை 3 ஊரும் முள்ளாடிக்கு சாமி விட்டக்கிழங்கு இப்போ இலிக்கை ஊர் இல்லை எங்களுக்கு. என்ன செய்யலாம் சாமி கேள்வி எங்களை நிலைமையில் ஆத்தங்கிற உடனே இருக்கிற வீட்டுக்காரர் உங்களை அண்ணால் வந்து பாருங்க. குளத்தை எங்களை மேலே தின்ற எங்கள் மேலே கண்ணோண்டு பார்வை உறவும் எங்களை மேலே தின்ற குழந்தை பிள்ளை ஆனால் கட்டிடு ஆனால் இருக்காமல் எங்களை உள்ளு போய் பாருங்க. ஐடிங் காட்டு எல்லாத்தையும் காண தண்ணி எங்கேயாவது இதெல்லாம் மாறி போச்சு. இவ்வளவு நேற்று தலை போன இழுத்து என்ன செய்யலாம். பிறந்த காலத்துக்கு இன்றைக்கு தான் தண்ணி வந்துருக்கு. காங்கேயனுடைய கிராமம் வெள்ளத்தினால் மிகவும் மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளி வாயில்களே நாங்கள் இடர் முகாமை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். பெண்கள் இருக்கின்றார்கள், சிறுவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முக்கியமாக சுகாதார தேவையுடைய பொருட்கள் தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஊர் மக்கள் தினத்தை நடந்து பார்த்து கொள்றா எங்களுக்கு அதை இதை கொண்டு வரா. வீட்டெல்லாம் உள்ள தண்ணி எங்களோட வீட்டெல்லாம் பாக்கியில் முழுகு வீடும் தண்ணி நிறைஞ்சி முழுகு பிள்ளைகள் இந்த பள்ளியெல்லாம் நிறைஞ்சி வந்து இந்த முழு பிள்ளைகள் திடீரென்று வெள்ளம் வந்து காரணத்தினால எதுவுமே எந்த விதமான சாமான்களும் எடுத்துக்கொள்ள கட்டமாக போயிடுச்சு. 4 அடிக்கு மேலே எங்களோட வீடு வீதிகளெல்லாம் தண்ணி, மக்கள் எல்லாம் அகதியெல்லாம் பள்ளியிலையும் மதரசாவிலையும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் யாரும் வந்து இதை பார்க்கையும் இல்லை கேட்கையும் இல்லை. எல்லா பொருட்களும் பழுதாகி நாசமாகி போயிருக்குது. அந்த மோட்டர் சைக்கிள் ஃபுல்லாக நனைஞ்சி தண்ணி சைலன்சருக்குள்ளே தண்ணியெல்லாம் ஏறி பழுதாகி போயிட்டுது. நாங்கள் தொழிலும் இல்லாமல் இந்த 3 நாளாக கஷ்டப்பட்டு தண்ணிக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம்.